கும்ப ராசிக்காரர்களே, உங்களுடைய பிரபல யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதை தொட்டாலும் துலங்கும். தடங்கலாகி பாதியிலே நின்று போன பல விஷயங்களை சிறப்பாக இந்த வருஷத்துல நீங்க முடித்து காட்டுவீங்க. குரு பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த வருஷம் பிறக்கிறதுனால முகத்துல ஒரு பொலிவு, ஒரு தெளிவு வர ஆரம்பிக்குங்க. அழகு ஆரோக்கியமும் கூடிக்கிட்டே போகுங்க. இருந்தாலும் குரு பகவான் அடுத்தடுத்து மாறுறாருங்க. மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால மே மாதத்துக்குள்ளார மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் ஜூன் மாதம் முதல், அதாவது அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்துல போய் மறையறதுனால அந்த காலகட்டத்துல விபத்துகள், இழப்புகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்க ராசிக்கு 7வது வீட்டுல வந்து உட்கார்றாருங்க. அந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அமோகமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார புரிதல் வர ஆரம்பிக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. எதிர்ப்புகள் எல்லாமே விலகி எல்லாத்திலுமே அந்த காலகட்டத்தில் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. ஸ்திர சொத்துக்கள், வீடு மனை இதெல்லாம் வாங்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 7.5 சனியில உங்களுக்கு பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டணும். கண் பார்வை நீங்க பரிசோதித்து பார்க்கறது நல்லது. சிலர் மூக்கு கண்ணாடி மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இந்த வருடத்துல ஒரு மாதிரி தான் போகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதாவது மே மாசம் வரைக்கும் வியாபாரத்துல திடீர் லாபம் இருக்கு. அதுக்கடுத்துதான் அக்டோபர்ல இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உள்ள காலகட்டத்திலையும் அதிக லாபங்கள் இருக்குது. அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில புதுசா முதலீடு செய்யறதோ, புதியவர்களை சேர்த்துக்கிறதோ அதெல்லாம் நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்குது. இடமாற்றம் நல்ல விதத்துல இருக்கும். வேலை கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மே மாசத்துக்குள்ளாரையும் உங்களுக்கு ஏதாவது புது வேலை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல புது தொழில் சார் தொடங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார இருக்கிற ராகு உங்களை போட்டு பாடாப்படுத்துறாருங்க. டிசம்பர் 5ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆகுது. டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தைரியம் பிறக்கும், முன்கோபம் விலகும். எங்க போனாலும் நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் கிடைக்கும். கேதுவும் உங்களுக்கு சாதகமாக டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து மாறுறாரு. அதனால கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு வியாபார உத்தியோக விஷயங்கள் அருமையாக இருக்குது. ஆனா குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில சொல்லிக்காம இருங்க. வதந்திகள், விமர்சனங்கள் உங்களை பற்றி நிறைய வரும். அதை கண்டும் காணாம விட்டுறது நல்லதுங்க. இந்த வருடம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனை சென்று ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க. அதே போல தூய்மை பணியாளர்களுக்கு உதவுங்க. மிளகு தானமாக கொடுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு அருமையாக இருக்குங்க.